அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் ஒரு பெரிய மாற்றத்திற்கான வழி என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்கொணர்வு மனு 2182/2022 அதில் வழக்கு என்ன? கஜேந்திரன் ஜே வர்சஸ் த சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் அண்ட் அனதர். இந்த ஆட்கொணர்வு மனுவில் தான் என்ன பண்ணாங்க, டைரக்ஷன் கொடுக்குறாங்களே, அதில் எஃப் இந்த டைரக்ஷன் என்னவென்று சொன்னால், இப்போ உயர்நீதிமன்றமானது இந்த வழக்கில் டிஜிபி இருக்கார்ல, இவருக்கு உத்தரவு பிறப்பிக்கின்றது. பிறகு டிஜிபி என்ன செய்கிறாரு, அனைத்து இவருடைய மண்டலத்தில் இருக்கின்ற அனைத்து ஐஜிகளுக்கும் என்ன பண்ணுறாரு, உத்தரவு பிறப்பிக்கிறார். என்ன உத்தரவு பிறப்பிக்கிறார் என்று சொன்னால், பாருங்க, 1/1/2023 முதல் பாலியல் ரீதியாக தொடர்புடைய வழக்குகள் அது இருக்குல்ல, அதாவது 2 ஃபிங்கர் டெஸ்ட், இந்த 2 ஃபிங்கர் டெஸ்ட் இருக்குல்ல, இந்த டெஸ்ட் சம்பந்தப்பட்டு இன்வால்வ் ஆகியிருக்கின்ற இந்த பாலியல் ரீதியான வழக்குகள் எல்லாம் என்னென்ன வழக்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது, அதனுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், மருத்துவ அறிக்கைகள் அனைத்தையும் என்ன பண்ணும், எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி டேட்டா பேஸில் கொடுக்க சொல்லலை. அந்த மாதிரி எல்லா ஜோன்களுக்கும் ஐஜிகளுக்கும் ஒரு உத்தரவிடுகிறார். அவ்வாறு இடப்பட்ட பிறகு அடுத்து பாருங்கள், இஃப் எனி கேஸ் கம் இன்டு பிஹெச்சி சொல்லும்ல, ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவ்வாறு பாதிக்கப்பட்ட குழந்தைங்களாம் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணோம், முதலுதவி. இப்போ பாருங்க, இங்கே தான் இது பிஹெச், பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவ்வாறு ஏற்பட்டுக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், இங்கே முதலுதவி அளிக்கப்படுதல் வேண்டும். அப்போ நம்ம வந்த உடனே அதுக்கு என்ன தேவைப்படுதோ அது ஃபஸ்ட் எய்ட் முதலுதவி அளிக்க வேண்டும் என்று சொல்கிறது. சரி, முடிச்சுட்டு அது அப்போ என்ன பண்ணணும், அது ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. இப்போ ஏன்னா ஓரளவுக்கு முதலுதவி கொடுத்தாச்சு, அது ஸ்டெபிலைஸ் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணணும், அங்கேருந்து இமிடியேட்டாக இந்த 108 ஆம்புலன்ஸ் இருக்குதுல்ல, 108 ஆம்புலன்ஸில் நியர்பை இருக்கின்ற இந்த ஜிஹெச்சுக்கு, இந்த மருத்துவ மனைக்கு, உதாரணத்துக்கு பக்கத்து கிராமம்னா இங்கே திருவள்ளூர் ஜிஹெச் இருக்குல்ல, இங்கே இந்த ஆம்புலன்ஸ் மூலமாக இந்த ஜிஹெச்சுக்கு அழைத்து கொண்டு சேர்க்கல் வேண்டும். சரி, அடுத்து என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி இருக்கின்ற அந்த ஃப்ரெஷ்ஷாக டிஎஸ் சொல்கிறல்ல, அந்த கன்னித்திரை இது பண்ண கழுத்து, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீடிங்ஸு, ஒட்ட இது இருக்குதுல்ல, எடிமாட்டிக்ஸ், அதெல்லாம் என்ன பண்ண ஆவணப்படுத்தல் வேண்டும் என்ற இந்த உத்தரவுகளை என்ன பண்ணுறாரு டிஐஜி ஐஜிகளினுடைய இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எல்லா ஜோன் மண்டலத்தில் இருக்கின்ற ஐஜிகளுக்கும் இவ்வாறு அதை கலெக்ட் பண்ணி கொடுங்கள் என்று உத்தரவிட்டார். இப்போ இந்த ஆட்கொணர்வு மனுவினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய டைரக்ஷன் படி என்ன பண்ணுறாங்க, அதாவது இந்த 2 ஃபிங்கர் டெஸ்ட் இருக்குல்ல, இதையும் என்ன பண்ணாங்க, அது பேன் பண்ணிட்டாங்க, பார். அதே மாதிரி இந்த மாதிரி அந்த 2 ஃபிங்கர் டெஸ்ட்டை யார் செய்தாலும் அவர்கள் ஒழுக்கக்கேடான அந்த குற்றம் புரிந்தவராக அவர்கள் கருதப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி பாலியல் ரீதியான ஒரு தாக்குதல் நடைபெற்று இருக்கின்ற போது அந்த இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு பார்க்குறாங்க, இல்லை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஷ் டியர்ஸ், அப்புறம் என்னன்னா ப்ளீடிங்ஸ், ரத்தங்கிறது, அதே மாதிரி அங்கே இருக்குது வீக்க காயங்கள் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால், இந்த செக்ஷுவல் அசால்ட் கேஸில் இருந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை ஆவணப்படுத்துக்கணும். ஏன் பின்னால் அது அந்த எதிரிக்கு எதிராக நிரூபிப்பதற்காக அவ்வாறு செய்ய வேண்டும், ஆவணப்படுத்த வேண்டும் என்று டைரக்ஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இருக்குல்ல, அதாவது அரசாங்க மருத்துவமனைகள் மற்றும் அனைத்து தனியார் மருத்துவமனைகளுக்கு, அதாவது சுகாதாரத்துறை, அதே போல் குடும்பநலத்துறையினுடைய அந்த அமைச்சகமானது எதையெல்லாம் சர்க்குலேட் செய்ய வேண்டும் என்றால், இப்போ பார்த்தல இந்த கைட்லைன்ஸ் எல்லாம், இதையெல்லாம் இந்த மருத்துவமனைகளுக்கு சர்க்குலேட் செய்யப்பட்டிருக்கின்றது, அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்தல் வேண்டும் என்று சொல்லதான் இந்த ஏ பாயிண்ட். ஓகேவா? அடுத்து பியில் சொல்லுவாங்கன்னா, இப்போது இந்த பாதிக்கப்பட்ட குழந்தை இருக்குது, அதாவது பாலியல் ரீதியாக தாக்கல் செய்யப்பட்டு செக்ஷுவல் அசால்ட்டு அதாவது ரேப், பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டு இப்போ உயிரோடு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கின்ற குழந்தைகளுக்கு இப்போ இவங்க என்ன பண்ணணுங்க, அதை எக்ஸாமினேஷன் பண்ணுகின்ற போது, ஒயில் எக்ஸாமினேஷன், அதை குழந்தைகளை பரிசோதனை செய்கின்ற போது என்ன பண்ணணும், அந்த ஹெல்த் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்கல்ல, அவர்களுக்கு ஒரு பயிலரங்கம், இந்த பாருங்கள், இந்த பயிலரங்கிறதுல இந்த ஒர்க் ஷாப் தான், இந்த ஒர்க் ஷாப்பை நடத்தி என்ன பண்ணணும், இந்த மாதிரி இந்த குழந்தைகளை நீங்கள் பரிசோதனை செய்கின்ற போது இவ்வாறு இந்த நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றி இவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கு பயிலரங்கம் வைத்து அதில் என்ன பண்ணும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இது மாதிரி தான் நீங்கள் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் என்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த பி.
சரி. சி பார்த்தீங்கன்னா என்னவென்றால், இப்போ இதுவே தான் என்ன சொல்கிறாங்க, மெடிக்கல் ஸ்கூல் இருக்குல்ல, மருத்துவ பள்ளி. இந்த பள்ளியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இந்த மாதிரி இந்த 2 ஃபிங்கர் டெஸ்ட் பார்த்தல ஏற்கனவே, அந்த மாதிரி அதே பெரிய விஜயம் அந்த எக்ஸாமினேஷனில் இதையெல்லாம் இந்த குழந்தைகள் எப்போ இதே மாதிரி தான் இந்த பாலியல் தாக்குதல் அல்லது பாலியல் பலாத்கார வழக்கில் பாதிக்கப்பட்டு இப்போ உயிரோடு இருக்கிற குழந்தைகளுக்கு பரிசோதனை செய்யப்படுகின்ற போது இந்த 2 டெஸ்ட்டுகளை பரிசோதனையும் செய்வது இல்லை என்பதனை அதை மறுஆய்வு செய்து அதை உறுதிப்படுத்தல் வேண்டும் என்பது சொல்லுதான் இந்த சி. இப்போ நம்ம பார்த்தல இந்த 2 ஃபிங்கர் டெஸ்ட்டு, அதே போல் பெர்வெஜினல் எக்ஸாமினேஷன் இதில் இது அதாவது பாலியல் ரீதியான குற்றங்கள் இன்வாயில் இருக்கிற வழக்குகள் அனைத்துக்கும் இது தேவையா என்றால் அனைத்திற்கும் அவ்வாறு செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க, அவ்வாறு இந்த செக்ஷுவல் அஃபென்ஸ் என்ற அந்த அறிகுறியே இல்லாத போது இந்த டெஸ்ட் இருக்குல்ல இவைகளை முழுவதுமாக தவிர்த்து விடுதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம பார்த்தல இவையெல்லாம் இந்த ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் 2182 ஆஃப் 2022 எந்த வழக்கில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆனது எந்த வழக்கின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் கஜேந்திரன் வர்சஸ் த சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் என்ற வழக்கிலே இந்த அறிவுறுத்தல்கள் எல்லாம், இந்த கைட்லைன்ஸ் எல்லாம், இந்த டைரக்ஷன் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது என்று கூறி இதில் தான் இது ஃபுல்லாக இருக்குது, A to K வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த எஃப் இது ஒரு லென்த்தானது, எல்லாம் இன்னும் அடுத்து எடுக்கணும்னா இன்னும் நேரம் அதிகமாகிடும். அதனால் அதை தனித்தனியாக பார்ப்போம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.